வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான கதை கேட்கலாம். இது மழைய பத்தின ஒரு பெரிய ரகசிய கதை. ரெடியா? முதல்ல உங்க கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. எல்லா பக்கமும் பச்சை பசேல்னு செடி கொடி, பறவைகள் எல்லாம் ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கு, பூக்கள் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கு. அப்படி ஒரு சந்தோஷமான உலகம். அந்த அழகான உலகத்துல ஒரு சின்னூண்டு செடி இருந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய ஆசை, இல்ல ஒரு பெரிய கனவே இருந்துச்சு. என்ன தெரியுமா? அது நல்ல உயரமா, ரொம்ப உயரமா வளர்ந்து வானத்துல இருக்கிற சூரியனை பார்த்து ஒரு ஹாய் சொல்லணும்னு. நம்ம குட்டி செடிக்கு மழைன்னா அவ்ளோ பிடிக்கும். ஏன் தெரியுமா? மழை வந்தாதானே அதுக்கு ஜில்லுன்னு தண்ணி கிடைக்கும். அப்பதானே அத சூரியனை பார்க்க வேகமா வளர முடியும். அது மட்டும் இல்ல, மழை வந்தாதான் பூக்கள் எல்லாம் கலர் கலரா பூக்கும். விலங்குகள் எல்லாம் ஆத்துல வந்து தாகந்தீர தண்ணி குடிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, மழை வந்தா அந்த உலகமே ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி கொண்டாட்டமா இருக்கும். ஆமா குட்டீஸ், அங்க இருந்த எல்லா உயிர்களுக்கும் மழை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிட்ட ஒரு நல்ல நண்பன். எல்லாம் இப்படி ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? மழை வர்றதே நின்னு போச்சு. வானம் எக்தம் அமைதியாயிடுச்சு. சரி, மழை நின்னு போனதும் என்னெல்லாம் நடந்துச்சு? அந்த சந்தோஷமான உலகம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சதுன்னு நாம இப்போ பார்க்க போறோம். பாருங்களேன், முதல் நாள் வெயில் கொஞ்சம் சூடா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வாரத்துல நிலமெல்லாம் தண்ணி இல்லாம காஞ்சு போயிடுச்சு. ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா எங்க பார்த்தாலும் பச்சையே இல்ல, எல்லாம் பிரவுன் கலர்ல மாறிடுச்சு. பாவம் நம்ம குட்டி செடி ரொம்ப சோர்ந்து போய் தலைய குனிஞ்சுக்குச்சு. எங்க பார்த்தாலும் ஒரு மாதிரி சோகமான அமைதி. பறவைகளோட பாட்டு சத்தத்தை காணோம், பூக்களோட சிரிப்ப காணோம். அந்த மொத்த உலகமே சோகத்துல மூழ்கி போச்சு. அப்போ நம்ம குட்டி செடிக்கும் சரி, அங்கிருந்த மத்த எல்லா உயிர்களுக்கும் சரி, மனசுல ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டே இருந்துச்சு. எல்லாம் மறுபடியும் பழைய மாதிரி சந்தோஷமா மாறுமா? அப்போ வானத்திலிருந்து சத்தமே இல்லாம ஒன்னே ஒண்ணு மட்டும், ஒரே ஒரு மழை துளி மெதுவா கீழே வந்துச்சு. அது வெறும் மழை துளி இல்ல, அது ஒரு நம்பிக்கை துளி. அத தொடர்ந்து டொப் டொப்புன்னு இன்னொரு துளி, அப்புறம் இன்னொரு துளி. ஆமா குட்டீஸ், மழை திரும்பவும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மழை திரும்ப வந்த உடனே அந்த காஞ்சி போன நிலம் மறுபடியும் சந்தோஷத்துல பாட ஆரம்பிச்சுது. அந்த மேஜிக் எப்படி நடந்துச்சுன்னு பாக்கலாமா? முதல்ல ரொம்ப நாளா தாகத்துல இருந்த நிலம் அந்த ஜில் தண்ணிய நல்லா ஆசை தீர குடிச்சிச்சு. அடுத்ததா நம்ம குட்டி செடி மறுபடியும் உற்சாகமா தலைய நிமிர்த்தி நின்னுச்சு. பாக்க பாக்க எல்லா இடமும் மறுபடியும் பச்சை பசேல்னு மாறுச்சு. கொஞ்ச நாள்லயே அந்த உலகம் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ரொம்ப அழகா பிரகாசமா மாறிடுச்சு. பாத்தீங்களா? ஒரு பக்கம் சோகமா காஞ்சு போன உலகம், இன்னொரு பக்கம் அதே உலகம் இப்போ எவ்ளோ சந்தோஷமா உயிரோட்டமா இருக்கு. மழை வராதப்போ எல்லாம் அழிஞ்சு போற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதே மழை வந்ததும் எல்லாம் சரியாயிடுச்சு. என்ன ஒரு அற்புதம் இல்லையா? சரி குட்டீஸ், இந்த அழகான கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? மழை நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பாடம் சொல்லித் தருது. அது என்னன்னு பாக்கலாமா? யோசிச்சு பாருங்க. மழை இல்லாததுனால தானே இந்த உலகமே கஷ்டப்படுத்துச்சு, அம்மா தானே? ஆனா அதே மழை திரும்ப வந்ததும் எல்லாத்துக்கும் மறுபடியும் உயிர் வந்துருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சில சமயம் எந்த ஒரு விஷயம் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துதோ அதே விஷயத்துக்கு தான் நம்மள சரி பண்ற சக்தியும் இருக்கும். இந்த ஒரு வரிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல நமக்கு வர கஷ்டங்கள் தான் நம்மள இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கான ஒரு வழியா கூட இருக்கலாம். சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு ஒரு நாள் ரொம்ப கஷ்டமா சோகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களை மறுபடியும் சந்தோஷமா மாத்துற அந்த மழை எது? அது உங்க அம்மாவோட பாசமா, இல்ல அப்பாவோட அரவணைப்பா, இல்ல உங்க பெஸ்டியோட பேச்சா? யோசிச்சு பாருங்க. நாம அடுத்த தடவை சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.